வெல்கம் டு மெலாஸ் ஃபேன்சி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் மமோஸ் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மமோஸ் வந்து பண்ணி முடிச்சாச்சு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சிக்கன் மமோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இது வந்து சிக்கன், காஞ்ச மிளகாய், கார்லிக், ஆனியன் எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, மோமோஸ் சாஸ் பண்ணுறதுக்கு, சால்ட்டு, கார்லிக், ஆனியன் இதெல்லாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா போட போகிறோம். மைதா மாவு, தண்ணி, நல்லெண்ணெய் இதுவும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மொமோஸ் சாஸ் பண்ண போகிறோம். இந்த மொமோஸோட சாஸ் வந்து ரொம்ப உரப்பாயிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் அதுக்கு இப்போ 4 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு எல்லா தக்காளியும் அது மாதிரி காஞ்ச மிளகாய் நம்ம போடுறோம். எங்ககிட்ட வந்து குண்டு மிளகாய் இல்லை, இந்த மாதிரி நீட்ட மிளகாய் தான் இருக்குது. குண்டு மிளகாய் உரப்பு ஜாஸ்தி வரும், இந்த நீட்ட மிளகாய் உரப்பு கம்மியாகிக்கும். சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா உரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தோல் வந்து நம்ம கையால் பிரித்தா பிரிகிற மாதிரி நல்லா வெந்துடணும். இந்த மோமோஸ்க்கு வந்து சாஸ் தான் நல்லா இருக்கும். சாஸ் கண்டிப்பாக வேணும், அது கொஞ்சம் நல்லா உரப்பாக வைக்கணும் மோமோஸோட சாஸு. அதுதான் நம்ம இவ்வளோ காஞ்ச மிளகாய் போடுறோம். இப்போ மோமோஸ்க்கு வந்து நமக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லா இருக்கும். போன்லெஸ் சிக்கனு அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். போன்லெஸ் சிக்கன், பூண்டு, காஞ்ச மிளகாய், ஆனியன் 3ஐயும் போட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இது. இதில் இப்போ நான் இப்போ தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் கார்லிக் ஏற்கனவே அரைச்சிட்டோம், இருந்தாலும் இப்படி போடும்போது நம்ம வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கார்லிக், அதே மாதிரி ஆனியன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கேரட், கோஸ் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றினா இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது. நம்ம மோமோஸில் வந்து நமக்கு நிறைய டைப் இருக்குது. நம்ம இப்போ பண்ண போகிறது ஸ்டீம் மோமோஸ், தந்தூரி மோமோஸ் இருக்குது, நிறைய மோமோஸோட வகை இருக்குது. அது மாதிரி நம்ம எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறது சிக்கனில், மட்டன், ப்ரான், சீ ஃபுட்ஸில் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தா தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்கும். நமக்கு பார்க்கும்போது இந்த தோலை நம்ம கையால் பிச்சோன்னா பிக்கிற அளவுக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா மமோஸ் ஸ்மெல் வந்து நல்லா வருது. இப்போது ஆக்சுவலாக இந்த பண்ணவே ஆரம்பிக்கலை. அந்த மிக்ஸ் பண்ண டேஸ்ட் வந்து இந்த சாஸ் பண்ண டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது. இப்போ நம்ம மோமோஸ் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு வளர்த்து இதை உள்ளே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மைதா மாவு பிசைய போகிறோம். மாவு, உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது வந்து செக்கு எண்ணெய். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து நம்ம எப்படி பூரிக்கு பண்ண போகிறோமோ அதே மாதிரி நம்ம இப்போ வளர்க்க போகிறோம். பூரி, சப்பாத்தி. இந்த மாவு தொட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாமே ஈவனாக கரெக்டான ஷேப் வரதுக்காண்டி எல்லா மோமோஸும் அதுக்கான ஒரு மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் மூடி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம சிக்கனோட ஃபில்லிங் வைக்க போகிறோம்.
வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் தோல் வந்து நம்ம இப்படி லைட்டாக தூக்கி விட்டால் இப்படி வர மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம தக்காளி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண போது நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஸ்டீம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் கீழே ஒட்டாமல் வரும். இது மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோமோஸாக நம்ம வைக்கிறோம். அப்போ நம்ம ரெடி ஆகிட்டு எடுக்கும் போது கீழே ஒட்டாது. ஒரு இது 20 to 25 minutes இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இப்போ நம்ம சாஸ் பண்ண ரெடி பண்ண தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி இப்போ நம்ம இப்படி கையால் பிச்சா தோல் மட்டும் இந்த மாதிரி தனியாக வந்துடும். இந்த மாதிரி வந்தால் தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம தோலை எடுத்துகிட்டு இந்த தக்காளியை நான் வந்து மிக்சியில் போடுறேன். தக்காளி ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் ஆற விட்டு தான் மிக்சியில் போடணும். இல்லாட்டா மிக்சி வந்து தக்காளி சூடோட போட்டோன்னா தூக்கி அடிச்சிடும். இந்த மாதிரி நான் தோலை மட்டும் எடுத்துகிட்டு தக்காளியை தூக்கி மிக்சியில் போடுறேன். இப்போ நான் தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். இங்கே இருக்கிற பூண்டு நான் போட்ட எல்லா பூண்டையும் மிக்சியில் போட்டுருவேன். காஞ்ச மிளகாய் மட்டும் உங்கள் உரப்புக்கு பார்த்துக்கிட்டு போட்டுக்கிறேங்க. நான் இப்போ வந்து 8 மிளகாய் இதில் போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து 6 மிளகாய் தான் நான் இதில் போட்டு அரைக்க போகிறேன். நான் இப்போ எல்லா பூண்டையும் போட்டுட்டேன். இப்போ நான் இதெல்லாம் போட்டுட்டேன். இந்த நம்ம தக்காளி வேக வச்சு தண்ணி நம்ம அப்படியே வச்சுக்கணும். நம்ம இதை அரைச்சி பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இந்த தண்ணியை அதில் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ தண்ணியை வந்து அவசரப்பட்டு கீழே ஊற்ற வேண்டாம். நான் உப்பு போடுறேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ இப்போ நம்ம அமௌண்ட் வச்சு 25 minutes ஆகிடுச்சு. நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஒட்டிடும். இதான் நம்ம மோமோஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வா ayan wah. Kagak mau apa? பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பண்ண மோமோஸ். ஸோ இதை சாப்பிட்டு காட்டுறோம்.
டேஸ்ட் சூப்பராக இருக்குது. மம்மூஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்துக்குது, சாஃப்டாக இருக்குது. இது வந்து நார்மலாக சாப்பிட்றத விட இந்த சாஸு, இந்த சில்லி சாஸ் வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த சாஸ் வந்து மம்மூஸ்க்குள்ளே தனியாக நம்ம வீட்டை ரெடி பண்ண சாஸு. ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். செம்ம ஹாட்டாக இருக்குது. செம்ம ஹாட்டாக இருக்குது, செம்ம காரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி காயா? எப்படி இருக்கு? அழகு சிரிப்பையன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.